Hi friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு ரொம்ப ஈஸியா அதே டைம்ல ரொம்ப டேஸ்டியா முறுமுறுன்னு எப்படி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெண்டைக்காய் ஃப்ரை செய்யிறதுக்காக 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இத நான் கழுவி செய்யிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு இது ட்ரை பண்ணிட்டேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணதுனால அந்த வழுவழுப்பு இல்லாம இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இதுல வந்து chilli powder ஆட் பண்ண போறோம். இது வந்து அவ்வளவு ஈஸியாவும் இருக்கும், சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்க போறோம். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து தயிர் எதுக்கு ஆட் பண்றோம் அப்படினா நம்ம வந்து சாஃப்ட்டாவும் இருக்கும், அதே டைம்ல நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது அந்த வழுவழுன்னு ஒரு மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வராம இருக்கும். நல்லா துருதுருன்னு நல்லா வந்துரும். நமக்கு வெண்டைக்காய் ஃப்ரை வந்து நல்லா முறுமுறுன்னு நல்லா வரும். சோ அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்றோம். சோ இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வெச்சிரலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இத செய்ய ஆரம்பிச்சிரலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி pan அடுப்புல வச்சிரலாம். இப்போ நமக்கு pan சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். நான் வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. அவ்வளவுதாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் மிக்ஸை சேர்த்து கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸியா இருக்கும், அதே டைம்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை. பொரிஞ்சிச்சு. நம்ம இந்த வெண்டைக்காவை போட்டுடலாம் அதுல. இது ஒரு கிளறிடுவோம். இந்த வழுவழுப்பு ஒரு மாதிரி அந்த நூல் மாதிரி வருது பாத்தீங்களா, அது வந்து நம்ம நார்மலா போட்டோம்னா நிறைய அப்படியே ஒரு பிசுபிசுன்னு இருக்கும். தயிர் சேர்த்தோம்னா ரொம்ப இருக்காது. இப்போ நம்ம இத கிளறி விட்டாச்சு. இது வந்து நம்ம மூடி வச்சிரலாம். மூடி இருக்கட்டும். ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். நம்ம அதுக்கு நடுவுல வந்து ஒரு 2-3 வாட்டி எடுத்து லைட்டா எடுத்து பாருங்க. கிளறி விடலாம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு தண்ணி ஊத்தல, மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கோம். இப்போ நம்ம இத மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆகுது. இங்க பாருங்க. இப்போ நம்ம நார்மலா வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதை மூடி வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி அந்த பசை மாதிரி அந்த நீல நிறமா நூல் மாதிரி நிறைய அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தயிர் போட்டதுனால இங்க பாருங்க ரொம்ப எதுவுமே இல்லை அவ்வளவா. ஸோ இப்படி இல்லை, நீங்க நார்மலா செய்யற போல வெண்டைக்காய் செய்யும் போது கூட தயிர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா அந்த பிசு பிசுன்னு இல்லாம வழுவழுன்னு இல்லாம எல்லாம் தனியா நல்லா உதிரியா நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து லைட்டா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டா ஹை ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். லைட்டா ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். அப்போ கொஞ்சம் அந்த முறுமுறு தன்மையோட இருக்கும். நம்ம பக்கத்துல இருக்கணும், கருகாம பார்த்துக்கணும். இப்போ கரெக்டா வந்து 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். எல்லாமே நல்லா தனித்தனியா இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வைக்க வேண்டாம். நான் வந்து ஒரு 7 மினிட்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 7 மினிட்ஸ்ல 4 நிமிஷம் வரைக்குமே நல்லா பாருங்க துரு நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்ல நம்ம ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் லைட்டா நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு அது தெரியும் இல்லையா, முறுமுறுன்னு வந்த உடனே ஒரு கிளறி எடுத்த வேண்டியதுதான். சூப்பரான ஈஸியான வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும்.
நான் 7 மினிட்ஸ் சொன்னேன், அதை விட கம்மி டைம் தான் ஆயிருக்கு. ஈஸியாகவே செஞ்சு எடுத்துடலாம் இது சீக்கிரமாக. இது கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா பரட்டி எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், தனித்தனியாக நல்லாயிருக்கு. இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி வந்து என் குழந்தைக்கு வந்து தயிர் சாதம் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் செஞ்சிட்ருக்கேன். ஓகே, நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், வெண்டைக்காய் ஃப்ரை வந்து நல்லா மொறு நல்லா வந்துருச்சு. தனித்தனியாக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் ஃப்ரை. ஸோ வந்து இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஓகே, நம்மளுடைய வெண்டைக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இது அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. ரொம்ப எனக்கு வந்து ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே நான் செஞ்சு எடுத்துட்டேன். அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.